ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவப்பிள்ளை, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனங்கள் மூலமாய் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் யோவேல் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவேல் 2:26 இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், நாம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நம்மை திருப்தி அடைய செய்து நம்மை அதிசயமாய் நடத்தி வருகிற தேவனாகிய கர்த்தர் அவர். ஆகவே நாம் வெட்கப்படாதபடி நம்மை காக்கிற தேவன். ஆகவே நாம் அவர் நாமத்தை துதிக்கிறோம். அந்த வசனத்தின் முந்தின வசனம் யோவேல் 2:25 சொல்லுகிறது: நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஒருவேளை வாழ்க்கையின் ஓட்டத்திலே ஏதாவது ஒரு நன்மை நமக்கு குறைவுபட்டிருந்தால், அல்லது ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இழப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை அது நம்முடைய பொருளாதாரத்திலே நம்மை பாதித்திருக்கும் என்று சொன்னால், அல்லது நம்முடைய சரீர பலனிலே ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கும் என்று சொன்னால், இப்படியாய் நம்முடைய கைகளின் பிரயாசங்களிலே ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் என்று சொன்னால், அல்லது நம்முடைய மற்ற காரியங்கள், குடும்ப காரியங்களிலே ஏதாவது ஒரு காரியத்திலே ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்து போட்டிருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நீங்கள் இழந்ததை திரும்ப கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எந்தெந்த காரியத்தை, இதெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, இதில் நான் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதிகமாய் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அவைகள் எல்லாவற்றையும் நான் திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் இழந்ததை நான் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார், அதற்கு பிறகு நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாயிருந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நீங்கள் என் ஜனங்கள், இனி ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு நீங்கள் இழந்தவற்றை திரும்ப மறுபடியும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது: இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, அவன் முகம் செத்து போவதும் இல்லை. யாக்கோபு என்ற இடத்தில் நம்முடைய பெயரை வைத்துக் கொள்வோம், நம்முடைய பெயரை சொல்லுவோம். சொல்லி, என் மகன், நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆகவே என்னுடைய முகம் வெட்கப்படுவதில்லை, என் முகம் செத்து போவதில்லை என்று சொல்லி நம் பெயரை சொல்லி நாம் சொல்லுவோம். ஆம்பிரியமானவர்களே, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதும் இல்லை. இழந்தவற்றை நம் தேவனாகிய கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர். அவர் நிமித்தம் நாம் இழந்த சகல காரியங்களையும் திரும்ப கொடுக்கிறவர். தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அவனும் அவன் மனுஷரும் சிக்லாகுக்கு வந்து சேர்வதற்கு முன்பே அமலேக்கியர்களால் சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து
அதில் உள்ள ஸ்திரீகளையும் சிறியவர் பெரியவர் அனைவரையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் உயிரோடு கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷர் எல்லாரும் தங்கள் பலனெல்லாம் போகும் அளவுக்கு அழுதார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, நான் தொடர்ந்து அவர்களை துரத்தி கொண்டு போய் நான் அவைகள் எல்லாவற்றையும் மீண்டு நான் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று சொல்லி கேட்கிறான். அதற்கு கர்த்தர் சொல்லுகிற பதில் என்ன? அதை பின்தொடர்ந்து ஓடிப்போ, அதை நீ பிடித்து கொள்வாய், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு சொல்லுகிறார். ஆம், அன்றைக்கு சிக்லாகிலே தாவீதினுடைய மக்களையும் அவனுடைய சகல பொருட்களும் எப்படி கொள்ளையடிக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கு விரோதமான கிரியைகள் எழும்பி ஒன்றுமில்லாமல் போகும் மட்டும் செய்ய வேண்டும் என்று செய்திருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் சரி, அன்றைக்கு தாவீதை சகலவற்றின் மகனே நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தும் அதே காரியத்தை சொல்லுகிறார். எந்தெந்த காரியங்களை நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களை மறுபடியும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. யாக்கோபு, நீ வெட்கப்படுவதில்லை, உன் முகம் செத்து போவதும் இல்லை. எல்லாவற்றையும் திரும்பி கொடுத்து மறுபடியும் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். யோபு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யோபு தேவனுக்கு முன்பதாக உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையிலே தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சோதனை. அப்பொழுது யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான். ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போனான். அது மட்டுமல்லாமல் அவனுடைய சரீரத்திலும் ஒரு பெரிய வேதனை, ஆங்காங்கு பருக்கள். ஆகவே ஓடு ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை வைத்து தன் சரீரத்திலே கீறி கொண்டிருப்பான். அவ்வளவு வேதனை. சாம்பலில் உட்கார்ந்திருந்தான். வேதனை, எல்லாவற்றையும் இழந்த ஒரு துக்கம். மறுபக்கம் சரீரத்திலும் பயங்கரமான வேதனை. ஆனால் அந்த நிலை அப்படியே இருந்ததா? இல்லை. யோபு இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுத்தார். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யோபின் முன் இருந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் தேவன் திரும்ப கொடுத்தார். யோபு என்னென்ன காரியத்தை எல்லாம் இழந்திருந்தாரோ எல்லாவற்றை பார்க்கலாம், யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். இரண்டத்தனையான பலனை திரும்ப கொடுத்தார். யோபு என்னென்ன காரியங்கள் இழந்தாரோ அதை எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். அது மட்டுமல்ல, 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபுவிற்கு முன்பதாக எப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாரோ அதை பார்க்கிலும் அந்த சோதனைக்கு பிறகு கர்த்தருடைய ஆசீர்வாதம் யோபுவின் மேல் அபரிமிதமாக இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய பகுதிகளிலே சொல்லுகிறார், என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே சொல்லிவிட்டு 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் அவனை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். எதற்காக இந்த சிட்சைகள்? எதற்காக அவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட
வழிகள், பாடுகள். 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 12:10 நாம் பார்க்கிறோம், தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிற தேவன். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் காணக்கூடாத மகிமையினால் நிறைந்த கர்த்தர் அவர். அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று சொல்லி லேவியராகமம் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவன் அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அந்த சிட்சையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்தை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களை நாம் மன்னிப்பு கேட்டு விட்டுவிட வேண்டும். நீ என்னென்ன காரியங்களில் நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தலையான பலனை திரும்ப கொடுப்பார். யோபுவின் வாழ்க்கையிலும் இழந்து போன எல்லாவற்றையும் யோபுக்கு 2 மடங்கு கொடுத்து சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதே அற்புதத்தை செய்து உங்களையும் அதே விதமாய் ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் உங்களை பெருக பண்ணி சம்பூர்ணமாய் நடத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே சுட்டி காண்பிக்கிற காரியங்கள், என் மகனே, என் மகளே, இந்த காரியத்தை நீ விட்டுவிடு என்று சொல்லி ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொன்னான். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். என்னை மன்னியும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும், உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கேளுங்கள். அப்பொழுது உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்ப உங்களுக்கு கொடுத்து அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வார். உங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். எந்த இடத்தில் தலை குனிந்திருந்தீர்களோ அதே இடத்தில் தலை நிமிர பண்ணுவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, நீர் பேசின ஒவ்வொரு வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பாருங்க. ஏசப்பா ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உண்மையாக இருந்தேனே, அவருக்கு பிரியமாக இருந்தேனே, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் என்று சொல்லி கலங்கி நிற்கிற நம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் கண்ணோக்கி பாருங்க. ஏசப்பா, இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, என்ன விதமான தவிப்பு சஞ்சலமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத விடுதலை உண்டாகும்படி செபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த இடத்தில் தலை குனிந்தார்களோ அதே இடத்திலே தலை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே. இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுங்கப்பா, 2 மடங்கு திரும்ப கொடுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் அப்படியே செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.